வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கிங்ஸ். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் 6th 3rd டேர்மில் இருக்கிற குப்தர்களுடைய புக் பேக் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் கேள்வி, குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். ஸோ ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து அவருடைய மகன் கடோர்கஜன் வருவார். அடுத்து முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க இல்லையா. கேள்வி என்னது? குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஹரிசேனர். ஓகேவா, மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? ஹரிசேனர். ஸோ இதில் யாரை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னா இவர் சமுத்திரகுப்தருடைய அவைக்கால புலவராகவும் இருந்திருப்பார். ஸோ சமுத்திரகுப்தருடைய வீரங்கள் பற்றினாவும் அவருடைய படையெடுப்புகளை பற்றினாவும் எதில் பாடியிருப்பாங்க அப்படின்னா இந்த மெய்கீர்த்தியில் பாடியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ அந்த பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? ஹரிசேனர். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் எங்கே இருக்குது அப்படின்னா மெக்ராலி. எங்கே இருக்குது? மெக்ராலி. அடுத்த கேள்வி, அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அதாவது அறுவை சிகிச்சை முதல்ல விளக்கிய இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுஸ்ருதர். யார்? சுஸ்ருதர். அடுத்த கேள்வி, வங்காளத்தின் கௌட அரசர் யார்? வங்காளத்தின் கௌட அரசர் யார் அப்படின்னா சாசங்கர். யார்? சாசங்கர். வங்காளத்தின் கௌட அரசர் யார்? சாசங்கர். அடுத்து, கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை டிக் செய்யவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ கூற்றும் காரணமும் சரியா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ முதல் கூற்று என்ன சொல்கிறாங்க? வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்குத்தானே முடிசூடி கொண்டார். அதாவது வட இந்திய பகுதிகளில் இருக்கிற நிறைய சிறிய நாடுகளை வெற்றி கொண்டுட்டு அப்புறமா தன்னை ஒரு மாமன்னராக முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூற்று சொல்கிறாங்க. அதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க? முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணம் முடித்தார். ஸோ இதற்கான கூற்றும் காரணமும் பொருந்துதா? ஸோ கூற்றுக்கான காரணமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு கூற்று பார்த்தோன்னா சரி, இவர் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை தான் மணந்தாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் சரி, கரெக்டு. இந்த லிச்சாவி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பழமையான ஒரு கனசங்கங்களில் ஒன்று. ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுடைய வலிமையோடு தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கிற பல சிறிய நாடுகளை வெற்றி கொண்டுட்டு அடுத்து பெரிய மன்னராக ஆயிருப்பார். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ கூற்றை என்ன பண்ணுதுன்னா காரணம் விளக்குது. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குது? காரணம் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு நமக்கு முதல் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ அடுத்த கேள்வி, ரெண்டாவது கேள்வி, கூற்று தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு இருக்குது. என்ன இருக்குது? கொண்டிருக்கவில்லை. ஸோ தென்னிந்திய அரசுகளோட இரண்டாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லைன்னு இருக்கு. இவர் பார்த்தோம் அப்படின்னா சுமூகமான உறவை கொண்டு இருந்தார். ஓகேவா, ஸோ அவங்களோட என்ன பண்ணியிருப்பாரு? தென்னிந்திய அரசுகளோட நட்புறவோடு இருந்திருப்பார். அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றினார்களா? ஆமாம், கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணாங்க? தெய்வீக உரிமை கோட்பாட்டை பின்பற்றிருக்காங்க. நாங்கள் தான் கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ கூற்று 1 தப்பாக இருக்குது, 2 சரியாக இருக்குது. எந்த ஆப்ஷனில் இருக்குது? முதல் கூற்று தவறு, ஆனால் இரண்டாம் கூற்று சரி. ஸோ இதுவுமே என்ன இருக்குது? ஆப்ஷன் ஏவிலே இதற்கான விடையும் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கால வரிசைப்படி அமைந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கால வரிசைப்படி அமைஞ்சது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குப்த பேரரசில் யார் வருவார்? ஸ்ரீகுப்தர் வருவாங்க. அப்போது 1லையும் 3ல் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 2ஐயும் 4ஐயும் இப்போயே ஒமிட் பண்ணிடலாம். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து யார் வருவா? கடோர்கஜர் வருவார். ஆனால் கடோர்கஜன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இல்லை, தேர்ட் ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ கடோர்கஜனுக்கு அடுத்து யார் வருவா? முதலாம் சந்திரகுப்தர் வருவார். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 3ல் சமுத்திரகுப்தர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் ஒமிட் பண்ணிடலாமா? அப்போ ஆப்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் யார் கொடுத்துருக்காங்க? ஸ்ரீகுப்தர் கொடுத்துருக்காங்க. கடோர்கஜர் கொடுக்கல. அதுக்கடுத்து முதலாம் சந்திரகுப்தர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரோட இன்னொரு பேர் தானே விக்ரமாதித்யர். ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ கால வரிசைப்படி அந்த இது சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அடுத்த கேள்வி, மண்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழித்தோங்கிய தொழில்களாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்பாண்டம் செஞ்சாங்களா? கண்டிப்பாக என்ன பண்ணாங்க? சிந்து சமவெளியில் மண்பாண்டம் செஞ்சாங்க. சுரங்கம் தோண்டுதலும் என்னது? முக்கியமான தொழிலாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே சரி. ஓகேவா, அடுத்தது பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 பார்க்கலாம். காளிதாசர், ஹரிசேனர், சமுத்திரகுப்தர், சரகர். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் மட்டும் யார்? அரசரா?
ஓகேவா? சமுத்திரகுப்தர் மட்டும் இதில் அரசர். இவங்களாம் பார்த்தோம்னா இந்த நவநத்தினங்கள் இடம்பெற்றிருப்பாங்க, நூலாசிரியர்களாக இருக்காங்க, நூல்கள்லாம் ஏற்றிருப்பாங்க. ஆனால் சமுத்திரகுப்தர் மட்டும் அரசரை குறிக்கிறதுனால இதில் பொருந்தாதது எது? அரசர், அதாவது சந்திரகுப்தர். அடுத்து 2வது கேள்வி, ரத்னவலி, ஹர்ஷர் சரிதம், நாகநந்தா, பிரியதர்ஷிகா, இதில் எப்படி நம்ம பொருந்தாதது கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? ஹர்ஷர் சரிதம் பாணினி எழுதியிருப்பாரா? மற்றபடி ஹர்ஷர் எழுதுனது தான் இந்த ரத்னவாளி, நாகானந்தா, பிரியதர்ஷிகா, இது மூணுத்தையும் யார் எழுதியிருப்பாரு? ஹர்ஷர் எழுதியிருப்பாரு. ஆனால் இந்த ஹர்ஷர் சரிதத்தை ஹர்ஷர் எழுதியிருக்க மாட்டார். ஓகேவா? அப்போ இதில் பொருந்தாதது எது? ஹர்ஷர் சரிதம். அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலங்கை அரசர் டேஷ் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். இலங்கை அரசர் யாரு? சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னா முதலாம் மேகவர்மன். யாரு? ஃபர்ஸ்ட் மேகவர்மன். முதலாம் மேகவர்மன் தான் என்ன அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தவர். அடுத்த கேள்வி, 2ஆம் சமுத்திரகுப்தரின் ஆட்சியின் பொழுது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யார் இந்தியாவுக்கு வந்தா? அதாவது 2ஆம் சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல எந்த பௌத்த துறவி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா பாகியான். யாரு? பாகியான். யார் வந்திருப்பா? பாகியான். ஓகேவா? அடுத்து 3வது கேள்வி, டேஷ் படையெடுப்பு குப்தர்களுடைய வீழ்ச்சிக்கு வழிகோர்னது யாருடைய படையெடுப்பு அப்படின்னா ஹீனர்களுடைய படையெடுப்பு. யாரு? ஹீனர்களின் படையெடுப்பு தான் என்னன்னா குப்த பேரரசுடைய வீழ்ச்சிக்கு வழிகோலி இருக்கும். நெக்ஸ்ட் 4வது கேள்வி, டேஷ் அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது. இப்போ வரைக்குமே எது அரசாங்கத்துடைய முக்கிய வருவாயா இருக்குன்னா வரி தான். ஓகேவா? குப்தர் காலத்துல எந்த வரி அரசாங்கத்துடைய முக்கிய வருவாயா இருந்தது அப்படின்னா நிலவரி. என்ன வரி? நிலவரி தான் குப்தர்களுடைய முக்கிய வருவாயாக இருந்தது. குப்தர்களுடைய அலுவலக மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? குப்தர்கள் அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் எந்த மொழியில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சமஸ்கிருதம். எந்த மொழியில் எழுதியிருப்பாங்க? சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழியில தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அது சமஸ்கிருதம் தான் அவங்களுடைய அலுவல் மொழியாகவும் இருந்திருக்கும். பல்லவ அரசர் டேஷ் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார். ஸோ எந்த பல்லவ மன்னனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார் அப்படின்னா விஷ்ணு கோபன். யாரு? விஷ்ணு கோபன். விஷ்ணு கோபன் அப்படிங்கிற பல்லவ மன்னனை தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் தோற்கடித்திருப்பாரு. அடுத்த கேள்வி, வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? அதாவது வர்த்தன அரச வம்சத்துடைய புகழ்பெற்ற அரசர் யாரு அப்படின்னா ஹர்ஷர். யாரு? ஹர்ஷர். நெக்ஸ்ட் 8வது கேள்வி, ஹர்ஷர் தலைநகரை டேஷிலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். அதாவது ஹர்ஷர் தலைநகரை எங்கிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் அப்படின்னா தானேஸ்வர். எங்க இருந்து மாத்திருப்பாரு? தானேஸ்வர்ல இருந்து மாத்திருப்பாரு. ஓகேவா? தானேஸ்வர்ல இருந்து மாத்திருப்பாரு. அடுத்தது, சரியா தவறா? தன்வந்தி மருத்துவ துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். ஆமா, தன்வந்தி அப்படிங்கிறவர் மருத்துவர் தான். ஒரு மருத்துவத்துறையில் என்ன பட்டிருப்பாரு? புகழ்பெற்ற அறிஞரா திகழ்ந்திருப்பாரு. அப்போ இந்த கூற்று வந்து சரி. அடுத்த 2வது, குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியில் ஒத்திருக்கின்றது. அதாவது இந்தோ ஆரிய பாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதாவது வந்து அது திராவிட பாணியை ஒத்திருந்திருக்கும். அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தோ சாரான்சிய பாணி அப்படின்னு சாரான்சிய பாணின்னு சொல்லுவோம். அப்போ ஆரிய பாணி கிடையாது. அப்போ இந்த கூற்று என்னது? தவறு. அடுத்த 3வது கேள்வி, குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏழும் பழக்கம் இல்லை. அதாவது நமக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கொடுத்துருப்பாங்க. குப்தர்களுடைய ஆட்சி காலத்துல உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த கூற்று தவறு. ஹர்ஷர் ஹினாயான பௌத்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பௌத்த பிரிவில் 2 இருக்கா? ஒன்று ஹினாயான, இன்னொன்று வந்து மகாயான. ஹர்ஷர் வந்து மகாயான பௌத்த பிரிவை சேர்ந்தவராக இருப்பார். அப்போ இந்த ஹினாயான அப்படிங்கிறது தப்பு. இப்போ இந்த கூற்றும் தவறானது. அடுத்து 5வது கேள்வி, ஹர்ஷர் அவருடைய மத சகிப்புத்தன்மைக்காக பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? மத சகிப்புத்தன்மைக்காக பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இல்லை, இதுவும் என்னது? தவறான கூற்று. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 மட்டும்தான் சரியா இருக்கு, மற்ற 4ம் என்னது அப்படின்னா தவறான கூற்று. அடுத்து பொறுத்துக. மிகிர குலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிகிர குலர் இருக்கார் இல்லையா? மிகிர குலர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா மிகிர குலருக்கு ஸ்கந்தகுப்தர் வந்து கப்பம் கட்டியிருப்பாரு. அடுத்து வந்து அவர் வந்து பௌத்தத்தை பகமையோட பாராட்டியிருப்பாரு. அதனால அவங்களை கைதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ மிகிர குலர் யாருக்கு வருவார்? ஸ்கந்தகுப்தர். இப்போ 1க்கு வந்து 3. ஓகேவா? ஸோ மிகிர குலர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கந்தகுப்தர். ஆரியப்பட்டா அப்படின்னு பார்க்கும்போது வானியல் அறிஞராக இருந்திருப்பாரா? ஓவியம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் பாக் அப்படிங்கிற இடத்துல ஓவியங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் நலந்தா பல்கலைக்கழகம் பார்த்தோம் அப்படின்னா குமாரகுப்தரால கட்டப்பட்டிருக்கும். சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க என்னது? இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்கிறவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இதில் இன்னொரு பொறுத்துக இருக்கு. பாணர் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பொருந்தாததுல ஹர்ஷர் எழுதிய 3 நூல்கள் கொடுத்துட்டு ஹர்ஷர் சரிதம் கொடுத்துருப்பாரு. அதை பாணர் எழுதினார்னு அங்கேயே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பாணர் அப்படின்னு பார்க்கும்போது ஹர்ஷர் சரிதம், ஹர்ஷர்னு பார்க்கும்போது ரத்னாவாளி.
ஸோ நலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்திருப்பாங்க. ஸோ யுவான் சுவாங் அவர் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நூல் சியுக்கி எழுதியிருப்பாரு. பௌத்த சபை அப்படின்னு பார்க்கும்போது பிரயாகையில் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது உயர் சிந்தனை வினாக்கள் பாருங்க. குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் சுட்டி காட்டுவது, அதாவது குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயம் எதை சுட்டி காட்டுது? நாட்டின் தங்க சுரங்கங்கள் இருந்ததை சுட்டி காட்டுதா, இல்லை தங்க வேலை செய்யும் திறனை மக்கள் பெற்றிருந்ததை சுட்டி காட்டுதா, அரசாட்சி செழிப்பாக இருந்ததை சுட்டி காட்டுதா, மன்னர்களின் ஆடம்பர இயல்பை சுட்டி காட்டுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தங்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே என்ன அப்படின்னா, அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குது, அவங்களுடைய அரசாட்சி செழிப்பாக இருந்திருக்கு. ஓகேவா? எதை சுட்டி காட்டுது? அரசாட்சி செழிப்பாக இருந்ததை சுட்டி காட்டுகிறது. அடுத்து பண்டைய புகழ்மிக்க அஜந்தாவில் உள்ள ஓவியங்கள் எவற்றின் மீது வரையப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அஜந்தா ஓவியங்கள் எதன் மீது வரையப்பட்டிருந்தது? குகை சுவர்களிலா, கோவில்கள்லையா, பாறைகள்லையா, பேப்பரஸ் சிலைகள் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ குகை சுவர்களில் தான் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, குப்தர்களின் காலம் எதனால் நினைவில் கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எதனால்? கலை இலக்கிய துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி, தென்னிந்திய படையெழுச்சி, ஹீனர்களுடைய படையெடுப்பு, மகத சகிப்புத்தன்மை, எதனால் குப்தர்களுடைய காலம் நினைவில் கொள்ளப்படுது அப்படின்னா, குப்தர்களுடைய காலம் பொற்காலம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கலை இலக்கிய துறைகளில் ஏற்பட்ட மறுமலர்ச்சியின் காரணமாக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குப்தர்களை நினைவில் கொள்கிறோம். ஓகேவா? ஓகே,